50 லட்சம் ரூபாய் சம்பந்தமா ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு பேசுறாங்களே, கண்டிச்சிருக்கணும். கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். அமைச்சர்கள் எத்தனை இடத்துல அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, துவச்சி எடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது. நடக்காத பத்தி மக்கள் பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட நேரடியாக பேசி மன்னிப்பு கேட்டதுன்றது ஒரு நல்ல செயல். ஒரு அஷூரன்ஸ். அதனால அதை நான் பாராட்டுறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை கொச்சைப்படுத்தக் கூடாது யாரும். ஆனா அதே முதலமைச்சர் என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா, இன்னொரு அடுத்த கட்டம், அவருடைய கட்சிக்காரர்கள் சிலர் உட்கார்ந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை தடுப்பதற்கு சில முயற்சிகள் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும். 50 லட்சம் ரூபாய் சம்பந்தமா ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு பேசுறாங்களே, அதை அவர் கண்டிச்சிருக்கணும். கட்சி ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது அந்த நம்பிக்கையை முழுமைப்படுத்தி இருக்கும்னு சொல்றேன். அவர் கொடுத்த 5 லட்சம் ரூபாவையோ, அவர் கொடுத்த அந்த வேலையோ, கொடுத்த பட்டாவையோ, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நல்லது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை. எங்களை போன்றவர்கள் நன்றி சொல்லணும் அவருக்கு. அதுல தப்பு இல்லை. ஆனா தடுக்க வேண்டிய விஷயங்களும் போகணும்ல. உங்க கட்சிக்காரர் ஒருவர் இன்னைக்கு அப்பட்டமாக தெரிகிறது. எவ்வளவு இடத்துல அப்பட்டமா தெரியாம இருக்கு. அமைச்சர்கள் எத்தனை இடத்துல அழுத்தங்கள் கொடுக்கறாங்க. அமைச்சர்கள் எத்தனை இடத்துல எஸ்பி கிட்ட பேசிட்டு இன்னார நீங்க போட்டு பாருங்க, பொய் கேஸ் போட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. துவச்சி எடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது. நடக்காத பத்தி மக்கள் பேசல. ஐயா, நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கழிவறைக்குள்ள இருந்து ஒரு செல்போன்ல வீடியோவை பதிவு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திற்குள்ளே காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த சக்தி ஈஸ்வரன் அந்த இளைஞர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. இது மாதிரி காவல்துறையினர் தரப்புல மிரட்டல் வருது, சாட்சிகளை கலைக்க பாக்குறாங்க, சாட்சிகளை கலைக்க முயறாங்க, எங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்னு அடுத்த கட்ட உயிர் அச்சத்தை அவங்க இது பண்றாங்க. காவல்துறையினர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, பயப்படுறாங்க. அத பத்தி எப்படிங்க? உடனடியாக நைட்டோட நைட்டா புகார் அனுப்பி அமைதியே இல்லை. உங்க மாதிரி எல்லாருக்கும் அந்த புகாரை பரிமாறல் செய்து நேற்று எஸ்பி ஆபீஸ்ல இருந்து தென்மண்டல ஐஜியுடைய நடவடிக்கை என்னன்னா, அவனுக்கு 2 ஆர்ம்டு போலீஸ் போட்டிருக்காங்க ராம்நாடுல இருந்து. இதெல்லாம் இப்படிதான் நடக்கணும். இதான் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் நடக்கணும். ஆனா இன்னும் மிரட்டிட்டு இருக்காங்கன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய விஷயம். இன்னும் மிரட்டிட்டு இருக்காங்க. மதுரை நீதிமன்றத்துல பெண்டிங்கா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் திரும்ப மாற்றாங்களே என்பதை சுட்டி காட்டுகிறேன். நேற்று அந்த கூட்டத்திலே சொன்னேன். என்னுடைய மதுரை மாநகரத்தில் பழைய கமிஷனர் ஆபீஸ் அலுவலகத்துல இப்போ டிசி டிராபிக் அங்க மேல உட்கார்ந்துருக்காங்க. கீழே கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு என்ற ஒரு பிரிவு இருக்கு. நான் கேட்கிறேன், அது என்ன லிஸ்டட் போலீஸ் ஸ்டேஷனா? அப்ப அங்க விசாரணை நடக்கக்கூடிய ஒரு இடம். கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்னு வந்தாவே இன்வெஸ்டிகேஷன் பிளேஸ். அந்த இன்வெஸ்டிகேஷன் பிளேஸ்ல சிசிடிவி கேமரா இருக்காது. நாங்க என்னுடைய பிரஸ் நண்பர்கள்ட்ட சொன்னேன், நீங்க எவ்வளவு நேரம் என்ன எவ்வளவு துயரம் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் கேட்கறீங்க. உங்களுக்கும் தூக்கம் இல்லை, எனக்கும் தூக்கம் இல்லை. தயவு செய்து நேரம் இங்க இருந்து அங்க போங்க. போய் இமீடியட்டா நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது என்ன? அந்த கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவில் இமீடியட்டா நீங்க சிசிடிவி கேமரா போடுங்க. அப்பதான் அது இன்வெஸ்டிகேட்டிங் பிளேஸா இருக்க முடியும். இல்லைனா அதை சீல் பண்ணுங்க அந்த பில்டிங்க. அது எதுக்கு பயன்படுத்துறீங்க நீங்க? இதுதான் பிரச்சனை. இதே போல இன்னைக்கு சொல்றாங்க சிவகங்கையில அதே மாதிரி ஒரு இடம் இருக்கா, படத்தோட சொல்றாங்க. சிவகங்கையில அதே மாதிரி இருக்கு. இந்த கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்றதை எதுக்கு கொண்டு வராங்கன்னா, சிசிடிவி கேமராவுக்கு பயந்து கொண்டாடுறாங்க.